ஹலோ கைஸ். ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அந்த மிட் டேபிள் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா வந்து ரைஸ் ஆயிருக்கு. பாட்டம் டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணிட்டு இருக்காங்க. மேல இருக்கிற டீம்ஸ் இன்னும் வின் பண்ணிட்டு 10 பாயிண்ட்ஸ்க்கு போயிருக்காங்க. ஐபிஎல் 2025ல இப்ப லேட்டஸ்ட்டா நல்லா நடந்துட்டு இருக்கு. லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் இத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். சிஎஸ்கேவோட இன்ஜுரி அப்டேட் இருந்தே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் இன்ஜுரின்றதுனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா 17 வயசு ஆயுஷ் மாத்ரே மும்பையை சேர்ந்தவர். அவர பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டா சைன் பண்ணியிருக்காங்க. தென் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் குர்ஜப்னீத் சிங்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்படின்றதுனால அவரு ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2025. அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா டெவால்ட் பிரேவிஸ், அதாவது பேபி ஏபின்னு சொல்லுவோம்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கு இருந்தே அவர் அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நம்ம பிளேயிங் லெவலில் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஹிட்டர் பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பண்றாங்கன்னு. ஒரு காலத்தில் டேடிஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பேபிஸ் ஆர்மியா இருக்காங்க. நூர் அகமது, பத்திரானா, பேபி ஏபி, ஆயுஷ் மாத்ரே, பேடி, ஷாயிக் ரஷீத் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸா எடுத்து வச்சிருக்காங்க. பட் சான்ஸ் தருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். அடுத்து ஜிடி பக்கம் வந்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரூல்ட் அவுட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பதில் ஸ்ரீலங்கன் ஆல்ரவுண்டர் தஷ்வின் சனகாவை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு கேம் டைம் கிடைக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாரு தஷ்வின் சனகா இந்த ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேப் 5 ஃபார் ஃபியூச்சரிஸ்டிக்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ஹாரி ப்ரூக், கேமரன் கிரீன், தென் ரச்சின் ரவீந்திரா. இதுதான் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சனோட ஃபேப் 5 கிரிக்கெட்டர் ஃபார் ஃபியூச்சரிஸ்டிக். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் மேட்சஸ் எல்லாத்தையும் தோத்துருக்காங்க. 3 ஹோம் மேட்சையும் 3த்தையும் அடி வாங்கிட்டாங்க. யூஸ்வலான சின்னசாமி விக்கெட் மாதிரி அந்த விக்கெட் இல்லை, கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கு. நேற்று நடந்த பஞ்சாப் மேட்ச்லையும் பாருங்க 94 ரன்ஸுக்கு எல்லா பேட்ஸ்மேனும் வந்து கண்டு பண்ணி சுற்றி அவுட் ஆனாங்க. அது வேற விஷயம். பட் பஞ்சாப் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்ட்ரைக் பண்ண முடியல. நயகல் வத்தியாரா மட்டும் நின்று அடிக்கலாம் அப்படின்னா பஞ்சாபும் கட்டினா இந்த மேட்சை தோத்துருக்க நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஆர்சிபி அவே கேம்ஸ் ரொம்ப நல்லாவே ஆடுறாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு வகட்டம் நல்லா பார்த்துருவோம். டாப் 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் டிசி, இவங்க 2 பேரும் 10 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஜிடி, ஆர்சிபி, தென் எல்எஸ்ஜி, இவங்க 3 டீமும் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்சை பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க குவாலிஃபைடு 12 பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னா இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கும். இப்போ ப்ராப்ளமே எங்கன்னா இந்த மிட் டேபிள் இருக்கிற காம்படிஷன் தாங்க. கேகேஆர், ஆர்ஆர், தென் இந்த டாப் டீம்ஸ் அப்படின்னு சொல்ல போற எம்ஐ, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாட்டம் 3ல இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை சீரிஸ் நடக்க போதுன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போற மேட்ச்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, எம்ஐ அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஆடுறாங்க. எம்ஐ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே ஆடுறாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு ட்ரையாங்கல் சீரிஸ் மாதிரி ஒன்று நடக்குது. இந்த சீரிஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எல்லா மேட்சும் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் அந்த பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கு. அது எப்படி நான் மட்டும் உங்க பிளே ஆஃப் விட்டு வெளியே போகலாம், நீ என் கூடவே வான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த 3 டீமுக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸே கிடையாது. ஆல்மோஸ்ட் அவுட். எஸ்பிஓ ஜாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. என்னோட ஃபீட்பேக் ஃபார் எஸ்பிஓ ஜாப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட செகண்டரி ஐடியா நான் கண்டென்ட் ரைட்டர் வச்சிருக்கேன். கண்டென்ட் ரைட்டர்ல நான் லாஸ்ட் வீக் ஒரு vlog எழுதி அப்லோட் பண்ணியிருந்தேன் கிரிக்கெட் பற்றி தான். அந்த vlogல டைட்டில் வந்து 15 வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் போய் டைட்டில் கவுண்ட் பண்ணி பார்த்தா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. எஸ்பிஓ காரை கேட்டப்போ நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கன்னு சொல்றாங்க. என்னோட கண்டென்ட் ரைட்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டீஸ் போர்டுக்கு என்ன சம்பந்தம். நான் ரெகுலரா நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ற ஆள் தான். நானும் எல்லா ஆடியோவும் ரிவைண்ட் பண்ணி கேட்கறேன். எனக்கு எதுவும் புரியல. என்னோட செகண்டரி ஐடியா பார்த்தீங்கன்னா நான் எங்க ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்றேன். யாருன்னா இந்த வீடியோவை எஸ்பிஓல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அட்மின் சைட்லனா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி விடுங்க. தென் ஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ். தென் ஐபிஎல் உடைய இந்த டேபிள் கான்ஃபிகரேஷன்ல இப்படி தான் இருக்கு. நீங்க எந்த 4 டீம் பிளே ஆஃப் போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். See you all.